எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் நண்பன் vlogger. இன்னைக்கு vlogக்கு கிளம்பிட்டோம் நண்பா. போமா கைஸ். சாமி கும்பிட்டுக்கீங்க. அத்தா கருதாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான vlogக்கு நம்ம கிளம்பிட்டோம். இது என்னன்னா 90 கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு vlogனே சொல்லலாங்க. கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்ற vlog தாங்க நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஒரு வழியா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டை தாண்ட போறோங்க. ஐயோ அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நம்ம ஊர்லலாம் பெட்ரோல் பங்கை கண்டுபிடிக்கிறதே பெரிய சிரமமா இருக்குங்க. வண்டி அடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதாங்க, 1 கிலோமீட்டருக்கு தள்ளுறா ராஜான்னு ஆயிரும். 210 அவங்களுக்கு பெட்ரோல் அடிக்கிற சாக்கில் நம்மளும் அப்படியே பெட்ரோலை லைட்டாக நிறச்சிக்கலாம். ஏன்னா நம்மளோட வண்டியிலையுமே பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, நன்னா வேற ஒரு மாதிரி கொடுக்கணும்னு பார்க்குறாரு. அவர் பார்த்தா நம்மளுக்கு என்ன, நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. முதல்ல நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல கோ கேம் ஒன்று வாங்கணுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபோனை வச்சுட்டு நம்ம சுற்றுறனால நிறைய பேர் நம்மளை குறுகுன்னு பார்க்குறாங்க. அப்பாடா, ஒரு வழியாக நம்மளுக்கு சிக்னலை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பூலுப்பட்டியிலேருந்து நேராக பெருமாநல்லூர் போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி இந்த பாண்டி நகர் தாண்டினோடையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. கொடுங்க பார்ப்போம் ரெடி பண்ணுறாங்களான்னு. டிராஃபிக்கும் இல்லாமல் எந்த நெரிசலும் இல்லாமல் நம்ம ஒரு க்ளீனான ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம். குறுக்க மணல்லாரி எதுவும் வராமல் இருக்கணும். 2:59 கண்டுதுன்னா என் ஆளு உன்னை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனனால தப்பிச்சேன். ஆத்தி, ஏவிபி உமன்ஸ் காலேஜ் பஸ்ஸா? பார்க்கலாமா வேணாமா? வேண்டாம். சரி, ஓகே போகலாம். நாங்கள் கிளம்புன நேரம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லோரும் ஆஃபீஸ் போகிற நேரங்க. அதனால தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த அண்ணன் பாருங்க, இத்தனை பேர் சும்மா போயிட்டு இருக்கும்போது அந்த அக்கா யாருமே நோட் பண்ணல. ஆனால் அவர் நோட் பண்ணியிருக்காரு. நோட் பண்ணி அதை வந்து ஒரு நல்லது பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஒரு விபத்தை தடுத்திருக்காரு. ஒரு வழியாக பெருமாநல்லூர் சிக்னலையும் தாண்டிட்டாங்க. அடுத்து நேராக பார்த்தீங்கன்னா நம்ம குன்னத்தூர் தான் போகிறோம். கிளம்பி நாங்களும் குன்னத்தூர் ரோட்டில் பிடிச்சோம்னா புடி பெருமாநல்லூர் ஹைவேஸ்லேருந்து குன்னத்தூருக்கு இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்மளும் பெருமாநல்லூர் ஹைவேஸை தாண்ட போகிறாங்க. குன்னத்தூர் ரோட்டில் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் தாண்டினோடனே நம்ம நேராக கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம போக போகிறோம். அந்த ஸ்பாட்டு பேர் என்னன்றதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நானே சொல்லிடுறேன், அப்படியேப்படாங்க. பெருமாநல்லூர்லேருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். இன்னும் குன்னத்தூருக்கு 7 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒன்று தோணி இருக்கும், இவங்க ஏன் திருப்பூர்லேயே கூட்டாஞ்சோறு ஆக்கியிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ தூரம் இவங்க கிளம்பி வராங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தோணி இருக்கும். அதுக்கு வேற ஒரு ரீசனும் இல்லைங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது எல்லா ஆஃபீஸ்லேயுமே ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு போவாங்க. பட் ஆனால் எங்கள் ஆஃபீஸில் அப்படியெல்லாம் கிடையாது. லீவ் டைம்லேயுமே வேலை இருக்கும். ஏன்னா லீவ் டைமில் தான் எங்களுக்கு வேலையே இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸில் தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். அதனால தாங்க எங்கேயும் போக முடியல. சரி, பசங்க கூட எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு பிளான் பண்ணோம். பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். பேசிக்கிட்டே நம்மளும் குன்னத்தூரை வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதாங்க குன்னத்தூர் சந்தை. இன்றைக்கி சந்தை இல்லை, திங்கக்கிழமை மட்டும்தான் சந்தை. திங்கக்கிழமை வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சந்தைக்கு வந்து கூறுக்கறின்னு ஒன்று விற்பாங்க. அந்த கூறுக்கறியை வந்து முடிஞ்சால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா செம்ம சூப்பராக இருக்குமாங்க. இதை நாங்கள் வரலான்னு நிறைய டைம் பிளான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் எங்கள் ஃபெயிலியரான பிளானில் இதுவும் ஒன்றுங்க. இந்த ரோடை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. இந்த ரோடு செம்ம அழகாக இருக்குங்க. 2 பக்கமும் மரம், ஒரு பச்சை பசேன்னு ஜில்லுன்னு காற்று நல்லா இருக்குங்க. நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். நம்மளும் பேசிக்கிட்டே செட்டிக்குட்டையை தாண்டிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேக்கரியாக பார்த்து நிறுத்தணுங்க. ஏன்னா பசியில் இருக்காங்க பசங்க எல்லாருமே. இண்டிகேட்டர் போட்டாங்க, டீ கடை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். டீ கடையெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கீங்க, கடையே இல்லையா? ஏன்னா காலையிலேருந்து நாங்கள் யாருமே சாப்பிடவே இல்லைங்க. சாப்பிடாம இந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ராத்தி செக் போஸ்ட்டா? யாரோ கதற மாதிரி தெரியுதே. ஒன்றும் பண்ண மாட்டாங்களா? நல்ல வேலைங்க, நாங்கள் ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு பக்காவாக வந்திருந்தனால எங்களை போலீஸ் நிறுத்தலை. அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இந்த ட்ரிப்பை நம்ம கண்டினியூ பண்ணலாம். என்னதுரா இது, நன்றி மீண்டும் வருகவா? ஐயோ, திருப்பூரை தாண்டி ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் என்ட்ரு ஆகிட்டோமே.
அடுத்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீ கடையாக பார்த்து நிறுத்தணுங்க. ஏன்னா ரொம்ப பசி எடுத்துருச்சு. டீ கடை பார்த்துட்டாங்க ஒரு வழியாக. 2 பக்கமும் வண்டி வருதா? வரல, போகலாம். ஒரு வழியாக ஒரு டீ கடை கண்டுபிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேட்டை தான். வாங்க டீ கடை பண்ண பார்ப்போம். சார் இன்னும் கொஞ்சம் உள்ள எடுத்து போட்டு யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அட நீ உள்ள வாயா, வெயில் அடிக்குது என்கிட்ட. என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தர் ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா. ஒவ்வொன்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? இதுல ஆரன் வரையாடா. ஒரு வழியாக பேக்கரியில் ஸ்நாக்ஸ் கூட சண்டை போட்டு நாங்களாம் கிளம்பிட்டோங்க. செம பசி, அதனால தான் போட்டு வெளுத்து கட்டிட்டு இருந்தாங்க நம்ம பசங்க. வண்டி வருதா? வரல, போகலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகிறோம். போயிட்டு கறி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கறி குழம்பு வைக்கிறதுக்கான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம நேராக அந்த ஸ்பாட்டுக்கு விசிட் பண்ண போகிறோம். அங்கே தான் போய் நம்ம சமைக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, இப்போ போயிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டு அந்த பொருளெல்லாம் வாங்கணும். பரவாயில்ல, இப்போ தான் பசங்கள்லாம் நல்லா எனர்ஜெட்டிக்காக வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. கேமராமேன் பார்த்தீங்கல்ல, விஜய் சித்து விளாக்ஸில் கேமராமேன் சூடி இருப்பார்ல, அதே மாதிரி எங்களுக்கு கேமராமேன் சந்தோஷ். இந்த இடத்துல இருந்து கொடிவேரிக்கு 25 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நெருங்கிட்டோம் கோபி பக்கத்தில். ஆனால் சொல்லியே அவனுங்க கோபி ரோடு இருக்கு, கோபி குன்னத்தூர் ரோடு எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரில. 2 பக்கமும் புளிய மரம் வச்சு பார்த்தீங்கன்னா ரோடே நம்மளை வரவே இருக்கிற மாதிரி இருக்குங்க. பச்சை பசேர்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இப்போல்லாம் ஒரு ரோட்டில் வந்து நம்ம போவோமான்னு. என்னடா தண்ணி இல்லையா? மாற்றி இங்கேயே தண்ணி வரலன்னா அப்புறம் எப்படி அங்கே தண்ணி வரும்? ஒரு வழியாக கோபிச்செட்டிப்பாளையத்துக்கிட்ட வந்துட்டோங்க. இதுதான் கோபி பஸ் ஸ்டாண்டு, அந்த பக்கம் இருக்கிறது. நம்மளுக்காக சிக்னலை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த கோபி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லெஃப்ட் எடுக்கணுங்க. லெஃப்ட் எடுத்து போனால் தான் நம்மளுக்கு அந்த ரோட்டுக்கு போக முடியும், அந்த ஸ்பாட்டுக்கு. இது போகிற வழியில் நிறைய சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குங்க. இது என்னென்னா, அந்த கலகலப்பு படம் இருக்குல்ல, அந்த படத்தை எடுத்த வீடெல்லாம் காட்டினா என் ஃப்ரெண்டு. அங்கே பாருங்க, அதுதான் மறுபடியும் காட்டுற பாருங்க, அதே தான். எப்படி அதுதாங்க கலகலப்பு படம் எடுத்த வீடுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுலேருந்து நம்பிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆச்சரியத்தையும் பார்த்தீங்க. இவ்வளோ பெரிய ரோடு போடும் போது இந்த கோவிலை மட்டும் எதுவுமே பண்ணாமல் ரோடை சின்னதாக போட்டிருக்காங்க அந்த இடத்துல மட்டும். அது ஏன்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொன்னான். ஏன்னா இந்த கோவிலை வந்து இடிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருதாமா, அதனால தான் இடிக்காமல் இருக்காங்க. அந்த பையனுக்கு பயம் இல்லை. அப்படியே அதே ரோட்டில் நேராக வந்தீங்கன்னா ஒரு சிக்னல் மாதிரி இருக்குங்க. அதுலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா நஞ்சைப்புளியம்பட்டி போகிற ரோடுங்க. அந்த ரோட்டில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். நஞ்சைப்புளியம்பட்டியில் ஒரு இரும்பு பாலம் ஒன்று இருக்குங்க. அந்த பாலத்துக்கிட்ட தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனு இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம போயிடலாம். சிக்கன் வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் தான் சிக்கன் வெட்ட போகிறாரு. வாங்கி விடுங்க, பார்த்துக்கலாம். ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பி உள்ள அந்த ரோட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, செம்ம அட்மாஸ்பியருங்க, சூப்பராக இருந்துச்சு. தூரத்தில் மலை, அது இதுன்னு நிறையா பார்த்தீங்கன்னா பார்க்குற இடம்லாம் பச்சை பசேன்னு இருக்குது. ஒரு கிராமத்துக்குள்ளே வந்த செட்டப்பு கொடுத்துருச்சுங்க அந்த இடமே. அதே ரோட்டில் நேராக வந்தீங்கன்னா நம்ம நஞ்சைப்புளியம்பட்டிக்கு ரீச் ஆகிடலாம். அந்த இரும்பு பாலம் இருக்கும், இரும்பு பாலத்துக்கு கீழே அங்கிட்டு போய் தான் நம்ம சமைக்க போகிறோம். வாங்க போகலாம். பாலத்தை ஒட்டின மாதிரி இந்த பக்கம் ஒரு ஊருக்குள்ளே ஒரு ரோடு போகிற மாதிரி இருக்குங்க. அந்த ரோட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா தாங்க உங்களுக்கு அந்த ஆற்றுக்கிட்ட போகிறதுக்கான அந்த வழி கிடைக்கும். ஒரு வழியாக நம்ம இவ்வளோ நேரமாக வந்துட்டு இருந்த ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோங்க. என்ன சொல்கிறது, இந்த இடமே சூப்பராக அழகாக இருக்குதுங்க. சொல்லப்போனால் ஒரு ஆற்றை ஒட்டின ஒரு ரோடு நல்லா இருக்குது, சுற்றி மலை சூப்பராக இருக்குங்க இந்த ஆம்பிஷனு. எல்லாரும் வாரம் பூரா வேலை செஞ்சுட்டு வீக்கெண்ட்ல வெளியே வாரத்தில் ஒரு நாள் வெளியே
வாங்கிக்கிறேன் சரக்கு. ஒரு வழியா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தூரத்தில் அங்கே ஆறு இருக்கு, அங்கே குளிக்கிறோம், இங்கே சாப்பிட்றோம், சமைச்சு சாப்பிட போகிறோம். போயிட்டு விறகு பொறுக்கிட்டு வரலாமா?